சரி, இணைந்துள்ள அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் வணக்கம். அதாவது இதுல இணைஞ்சிருக்கிறார்கள் அல்லது இந்த வீடியோ திருப்பி பார்க்க போறார்கள். நீங்க அட்டோர்னி லா எக்ஸாம் படிக்க போறேன்டா ரிசல்ட்ஸ் வந்தா பிறகா அல்லது அதுக்கு முதல் போறீங்களான்னு ஒரு தெளிவா முடியுங்க. சரி, இல்ல ரிசல்ட்ஸ் வர முதலே நாங்கள் படிக்க போறோம்னா இந்த வருஷம் அக்டோபருக்கு படிக்க போறோமா இல்ல அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு படிக்க போறோமாண்டா? ஏனென்றா நீங்கள் தான் எவ்வளவு முயற்சி செய்றீங்க, எஃபோர்ட் எடுக்கிறீங்கள் என்றதால தான் வெற்றி பெற முடியும். நாங்கள் உங்களுக்கு ஒரு வழியை மட்டும் காட்டலாம். உங்களோட வேலை சும்மா பணி இந்த முதலாவது வீடியோல நீங்கள் பார்த்தீங்களாண்டா தெரியும். அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ரிசோர்சஸ் தேவைன்னா எவ்வளவு டைம் இருக்குன்னு சொன்னான். அப்ப நோமலா இல்ல அக்டோபருக்கு எடுக்கல என்றாலும் நீங்கள் ஆறுட்டையாவது சரி தியரிய படிச்சு வச்சிருங்கோ. அக்டோபருக்கு பிறகு பெருசா ஒரு நிறைய கிளாஸுகள் நடக்காது. பெரிய ஆர்வமா ஒருத்தரம் படிப்பிக்க மாட்டினோம். அது கொஞ்சம் ட்ரையா ஒரு கொஞ்சம் பேருக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்லையோ படிச்சு கொள்ளுங்க. நான் பிறகு என்னட்ட யாராவது ஜாயின் பண்ற ஆட்களுக்கு நான் பிறகு சொல்லுவேன். நீங்க எப்ப எக்ஸாம் எடுக்க போறீங்களா எக்ஸாம் படுக்கிற ஆட்களுக்கு தயார்படுத்தி போட்டு அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு ஏப்ரலுக்கு ஏற்ற மாதிரி என்னட்ட படிச்ச ஆட்களுக்கு அதை கண்டினியூ பண்றதுக்குரிய வழி செய்து கொள்வேன். ஆகவே நீங்கள் ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ எடுத்து முடிவெடுத்து கொள்ளலாம். சரி, இதுதான் நான் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லணும் எனக்கு. ரைட், அடுத்தது சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். ஓரியன்டேஷன்ல ஒரு ஆள் கேட்டிருந்தவர் சிலபஸ் சொல்லுவீங்களாண்டு. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கன்வேயன்சிங், அதுல ஒரு அசையாத ஆதனம் தொடர்பான எந்த கைமாற்றங்களும் நொத்தாரிசுவால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டு 2 சாட்சிகள் கொண்டு எழுத்துல இருக்கணும் என்று ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரௌட் ஆர்டினன்ஸ்ல சொல்லி இருக்கு. நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருப்பீங்க. இது டீட்டெயிலா உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி படிக்க வரும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ன்றது ஒரு ஆக்ட், ஒரு கேள்வி வார முழு பாடம், ஒரு ஆவணங்களை எப்படி பதிவு செய்யறது. இலங்கையில உள்ள கிட்டத்தட்ட 90% காணிகள் அல்லது அந்த காணியை பாதிக்கிற சாதனங்கள் இந்த சட்டத்துக்கு கீழே தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு கேள்வி நிச்சயமா வாரது. அடுத்ததப்ப நாங்கள் இதை 12 சொன்னா அதுக்கு நாங்கள் சாதனம் என்று சொன்னால் உறுதி என்று சொல்ல போறோம். அதுக்குரிய 2க்கும் உரிய வித்தியாசம் நாங்கள் பிறகு படிச்சு கொள்ளுவோம். அப்ப உறுதி ஒன்று எப்படி இருக்கும், அந்த உறுதியை ஒரு நொத்தாரிசு எப்படி உருவாக்கணும், அதுல எத்தனை பகுதி கொண்டிருந்தது, ஒவ்வொன்றின் ஃபங்க்ஷன் என்ன, என்னென்ன விஷயம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று போடுறதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் டீட்ஸ். இது ஒரு பார்ட் கொஸ்டினா வாடுறது, ஒவ்வொரு வருஷமும் வருமென்றதுக்கு நான் உத்தரவாதம் தர மாட்டேன். இதுக்கென்று ஒரு செக்ஷனோ கேஸ்லோவோ இல்லை, அப்படியே தியரிய நீங்கள் பாடமாக்க வேண்டும். அடுத்த 4வது பிரின்சிபல் ஆஃப் டிராஃப்டிங் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்டடி இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி டிராஃப்ட் பண்றதுன்றதுக்கு முதல் எப்படி அதை எக்ஸாமின் பண்றது என்றது கிட்டத்தட்ட டைட்டில் எக்ஸாமினேஷன் மாதிரி வரும். அது நாங்கள் படிச்சு கொள்வோம். அடுத்தது வரையப்பட்ட சாதனத்துக்கு அல்லது உறுதிக்கு எப்படி முத்திரை தீர்வை செலுத்துறது, அதாவது அரசாங்கத்துக்குரிய வரிய முத்திரைகள் மூலமாக செலுத்துறது. அதுல 3 முறை இருக்கு. எப்படி வரிய கணக்குறது, எப்படி செலுத்துறது. இல்ல மெயினா நாங்க படிக்க போறது எப்படி வரிய கணக்குறது. அடுத்தது டைப் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நோட்ரி, அதாவது நான் சொன்ன இவ்வளத்தையும் செய்யறது. அதாவது ஒரு அசையாத ஆதனத்தின் ஏதாவது ஒரு நடவடிக்கை நீங்கள் செய்கிறீங்கள் என்று சொன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நொற்றிய கொண்டுதான் செய்யணும் என்று சொல்லியிருந்தேன். அப்ப நொற்றிய கொண்டு செய்யறேன்னா நொற்றிக்கண்டு ஒரு கடமைகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 33 ரூல்ஸ், முழுசா இல்ல ஒரு 33 ரூல்ஸ் நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும். அதுல ஒரு கேள்வி வாரது. இந்த 33 ரூல்ஸ்ல இருந்தும் ஒரு கேள்வி கட்டாயம். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் டைட்டில் மாறுது. எப்படி ஒரு உறுதியில அல்லது ஒரு சாதனத்துல உள்ள தற்கிளை யாருக்கு சொந்தம் அல்லது சொத்துவத்தை எப்படி செக் பண்றது, அது முழுமையான சொத்துவமா அல்லது குறைபாடு உள்ள சொத்துவமா, அந்த சொத்துவம் ஒரு 30 வருடம் அல்லது எவ்வளவு காலம் தொடர்ச்சியான சங்கிலியாக இடையில அறுபடாம கடத்தப்பட்டு வந்திருக்கின்ற பார்க்கிறது தான் எக்ஸாமினேஷன் ஆஃப் டைட்டில்.
அடுத்தது கொண்டமினியம் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லியிருக்கு. அதுக்கு முதல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைட்டிலை சொல்லிட்டு வரேன். அதாவது ஒரு காணின்ற சொத்துவத்தை நாங்கள் ஒரு ஆவணத்துக்குள்ளாலதான் போய் பதிவு செய்யற நாங்கள் பதிவாளர் திணைக்களத்துல. இதுக்கு பிறகு நான் நினைக்கிறது 90ஆம் ஆண்டுகள்ல இருந்து அந்த காணியில உள்ள சொத்துவத்தையே போய் பதிவு செய்யறதுக்கு வந்ததுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைட்டில். அது ஒருத்தராலையும் சேலஞ்ச் பண்ணலாது. ஏதாவது பிரச்சனை வந்தா அரசாங்கமே நஷ்ட ஈடு தரும். யாழ்ப்பாணத்துல எனக்கு தெரியாது இல்ல, கொழும்புல இருக்கு, முல்லைத்தீவுல இருக்கு, களுத்துறையில இருக்கு, கொழும்புலையும் அதுல 3 வெள்ளவத்த, நரேன்பிட்டி, திகுவலை, இந்த 3 இடத்துல. அது நரேன்பிட்டி இல்ல, கிர்லப்பனை. அது கிர்லப்பனையா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைட்டில் ஆக்ட் இருக்கு. பிம் சவிய என்று சொல்றது, யாராவது பிம் சவியன்னு கேள்விப்பட்டிருந்தீங்களா, அதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைட்டில். அடுத்தது கொண்டமினியம் ப்ராப்பர்ட்டி. கொண்டமினியம் ப்ராப்பர்ட்டி என்றா ஒரு ஒரு கட்டிடத்தை ஆர்டிஎலுக்கு கீழே நீங்கள் பிரிச்சு எழுதியலாது. ஒரு காணி என்றா முழுசா எழுதணும். சுப்பர்சீடோன்ற மாதிரி நிலத்துடன் சேர்ந்தது நிலத்துக்கே சொந்தம் என்ற மாதிரி அந்த ஆர்டிஎல் தத்துவம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர்டினன்ஸுக்கு பிரயோகமாகும். அதை முறியடிச்சு நிலத்துல இருந்து கட்டிடத்தின் சொத்துவத்தை பிரிச்சு அதை எத்தனை பேருக்கு பகிர்ந்து வழங்கியலுமோ அவ்வளோத்தையும் பகிர்ந்து வழங்குறதுக்குரிய சட்டம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கொண்டமினியம் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டிலையும் ஒவ்வொரு கேள்வி வாரது. அது சிம்பிளா சொல்றேன்டா, கொழும்புல உள்ள பிளாட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு சொந்தமா இருக்கும். இப்படி ஆர்டிஎல் பிரின்சிபல்ல இருந்து அதை விலத்தி ஒரு பிளாட்ஸ மட்டும் அந்தரத்துல இருக்கிற ஒரு சொத்துவத்தை கொடுக்கறதுன்றது தான் இந்த கொண்டமினியம் ப்ராப்பர்ட்டிக்குள்ள நாங்கள் படிக்க போறது. இதை விட முதலாவது கட்டாய கேள்வியா வார பெடிகிரியன் ஷியாஸ் இருக்குது. அது இதுல சிலபஸ்ல காட்டப்படவில்லை, ஆனா கேள்வியில காட்டி இருக்கிறார். நீங்கள் இந்த பாடம் படிக்க எந்தெந்த சட்டங்களும் அதிண்ட எந்தெந்த செக்ஷனும் படிக்கணும் என்று சொல்லி இதுல சொல்லி இருக்கு. இது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 11 இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலா கதைக்கல, ஏனென்றா அது உங்களோட பாடம் வரைக்கே பார்த்துக்கொள்ளுங்க. நான் விட்டுட்டு போனா இது என்ன ஏதென்று ஏதாவது நீங்க கேட்டீங்களா நான் நிச்சயமாக விளங்கப்படுத்துவேன். மௌனமாக இருக்க மாட்டேன்றதுக்கு உத்தரவாதம் தாரன். ரைட், இதுதான் உங்களோட கேள்வியின் பேட்டர்ன். எப்படி உங்களோட 10 கேள்வியா, அப்போ 9 கேள்வியா, அதை மறந்து போட்டேன். இந்த 10 தந்திருக்கு, இதுல 9 வரும். முதலாவது பெடிகிரியன் ஷியாஸ் படிக்க போறோம். இதுல ஒரு என்னென்ன ரூல் இருக்குது ஒரு ஆளுக்கு சொத்துவத்தை கொடுக்கறதுக்கு. இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது மேட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் நாங்க படிக்க போறோம். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் டைட்டில். இதுல ஒரு கேள்வி வாரது. அதாவது எக்ஸாமினேஷன் ஒரு ஆள் காணியை வேண்ட போறாருன்னு சொன்னா அது அந்த காணியில விற்கிறவருக்கு உள்ள சொத்துவம் எப்படி இருக்குது, அந்த சொத்துவம் நல்லதா, கைமாற்றக்கூடியதா, வேண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் வராதா, இதை பார்க்கறதுக்கு என்னென்ன ஆவணங்களை பரிசோதித்து பார்த்து இந்த முடிவுக்கு ஒரு நொத்தாரிசு வரலாம்ன்றதை படிக்கிறது தான் இது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுல ஒரு கேள்வி வரும் என்று சொல்லிட்டேன். நோட்ரி ரூல்ல ஒரு கேள்வி வரும் என்று சொல்லிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைட்டில், அதுல ஒரு கேள்வி வரும். ஸ்டாம்பிங் டீட்ஸும் அதோட டிராஃப்டிங் எக்ஸாமினேஷன், டிராஃப்டிங் ஆஃப் டீட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் டீட்ஸ், அதுல சேர்த்து ஒரு இது வரும். அடுத்தது ஒரு சாம்பார் மாதிரி மிச்சம் எல்லா அந்த நான் காட்டின இவ்வளவு ஸ்டெட்யூட் அதுல இருந்து தொகுத்தொண்டு வரும். அடுத்தது பவர் ஆஃப் அட்டோர்னியில ஒரு கேள்வி வரும். இந்த 10க்குல இருந்தும் ஒரு 9 கேள்வி போடப்படும். இதுல உங்களுக்கு நிச்சயமா 6 கேள்வி ஆன்சர் பண்ணணும். 6 கேள்வி எப்படி ஆன்சர் பண்றன்ற எக்ஸாம் டெக்னிக் என்னன்னா, முதலாவது பெடிகிரி கட்டாயம் படிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஓடினா நிச்சயமா வரும். கிட்டத்தட்ட ஒரு 15-16 செக்ஷன், கேஸ் ஒன்றும் இல்லை, அவ்வளோத்தையும் படிச்சுக்கணும்னா அந்த கேள்வி செய்யலாம். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைட்டில், இதுல வரும். இதுக்கும் ஒரு 20 செக்ஷனுக்கு கிட்ட படிக்கணும். ஆனா அதுக்குள்ள அந்த 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 இதுக்கு என்னத்தை கொடுக்கணும், இன்னத்தை கொடுக்கணும்னு பாடமாக்க நிறைய இருக்குது. உங்களுக்கு அதுல பரீட்சையம் இருந்தா பாடமாக்க தேவையில்ல. 3வது கேள்வி முடிச்சது.
அடுத்து கண்டோமினியம் ப்ராப்பர்ட்டியில 4வது கேள்வி. அது மொத்தமே 20 செக்ஷன் தான் இருக்கு. குடேக்க மலை என்ற மாதிரி அப்படி செக்ஷனுக்கு நிறைய வரும். ஆனா அப்படி ஒரு சங்கிலி தொடர்பு ஒன்று இருக்கு. அந்த தொடர்பை பிடிச்சுதான் இலகுவாக படிச்சு கொள்ளலாம். 5வது நோட்டரி ரூல்ஸ். 33 ரூல்ஸ் இருக்கு. இதுல ஒரு 10 ரூல்ஸ் தெரிஞ்சிருந்த அநேகமா அட்டன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த 5 கேள்வி. 6வதுக்கு பவர் ஆஃப் அட்டோர்னியை நீங்க படிச்சு வச்சிருக்கலாம். இந்த 5 எப்பவும் மாறது. இந்த பவர் ஆஃப் அட்டோர்னியும் வரும், இறுதி விருப்ப ஆவணம் இருக்கு, கொடிசில் அண்ட் லாஸ்ட் வில், இந்த ரெண்டும் சேர்ந்து வரும். இந்த ரெண்டையும் படிச்சு வச்சுங்களா 6வது கேள்வி அட்டன் பண்ணலாம். இது என்ன பொறுத்த மட்டும் உங்களோட அவரேஜ கூட்டுற பாடம் ஓரியன்டேஷன் சொன்னா சாதாரணமாக ஒரு 65-70 மார்க்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கும். எனக்கு அடிச்சு விட விருப்பம் இல்லை. எல்லா பாடத்துக்கும் 70 எடுக்கலாம் இல்ல 90 எடுக்கலாம். நீங்கள் அவ்வளவு முயற்சி செய்யணும். பெரும்பாலும் இந்த அனுபவத்துல வந்த ரிசல்ட் ஷீட்டுகளை செக் பண்ணி பார்த்ததுல அப்படி எடுக்கக்கூடிய அளவான கெப்பாசிட்டில மார்க்ஸ் வாரது 1-2 பேருக்கு. நீங்க அந்த விதிவிலக்குக்கு போறீங்களா இட்ஸ் ஓகே, நீங்கள் போய்கொள்ளுங்க. இல்ல நோமலாங்கிற வேலைப்பழு அதுகளோட செய்ய எங்களுக்கு இது சரி வராதண்டா முடிஞ்சது. சரி, ரைட். இவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருந்த ஒரு விஷயம். சிலபஸ்லையும் எக்ஸாம் பேப்பரும் எப்படி கேள்விக்கு எத்தனை கேள்வி வரும், கேள்வி எழுதுறது, அதாவது கேம் பிளான் எப்படி எக்ஸாமுக்கு 6 கேள்வி எடுத்து செய்யறதுன்றது சொல்லிட்டேன். இனி ஓட்டத்துக்கு போக முதல் யாராவது ஏதாவது கேட்க இருந்தா மைக் ஆன் பண்ணி கேளுங்கோ. இதுல எல்எல்பி டிகிரியை முடிச்சு போட்டு லோ காலேஜினர் ஃபைனல் இயர் இது எழுதினா ஒரு சட்டத்தரணியா வரீங்கள். உங்களுக்கு சட்டத்தரணியா வந்தா 3 சர்டிபிகேட் தருவாங்க. ஒன்று அட்டோர்னி அட் லோ, அதாவது ஒரு ஆளுக்கு சட்ட ரீதியான பிரதிநிதித்துவம் செய்யறதுக்கான அங்கீகாரம். அது உடனே நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி இன்டர்ன்ஷிப் பாஸ் பண்ணி முடிஞ்ச உடனே உச்ச நீதிமன்றத்துல சத்திய பிரமாணம் செய்து எடுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் நீங்கள் ஒரு நொத்தாரிசா ஒரு 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 லோயருக்கு கீழே நின்று காணி எழுதுறது, எப்படி காணிகள் சம்பந்தமான வேலையெல்லாம் செய்த பிறகு உங்களுக்கு நொட்ரி பப்ளிக் என்ற ஒரு 2வது சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வந்த பிறகுதான் நீங்கள் காணி எழுதலாம். அப்ப சட்டத்தரணியாக வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கும். 3வது ஒரு கம்பெனி செயலாளராக வர்றதுக்குரிய அங்கீகாரம் தரும். அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி என்ற சர்டிபிகேட் வரும். அப்ப நீங்க அட்டோர்னி அட் லோ எக்ஸாம் பாஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த 3 சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போறார்கள் தனியா நொற்றி எடுத்து போட்டு செய்வோம் நினைச்சு வீட்டோட இருந்து செய்யறன்னு இருக்கும். கன பேருக்கு இப்ப கொஞ்சம் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் நல்லா உழைக்கலாம்னு சொல்லி போட்டு இதை விட்டுட்டு இது வேலையை விட்டு போட்டு 5 வருஷம் நோப்பை எடுத்து போட்டு அட்டோர்னி அட் லோவா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கம்பெனி செக்ரட்டரியா வேலை செய்யலாம். அது சுலபமானது. ஒரு கம்பெனியை பதிவு செய்யறது, அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு மீட்டிங் நடக்க அதுல வார கூட்ட குறிப்பு அந்த மினிட்ஸ் எடுக்கிறது, டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது. அப்ப இலங்கையில பதிவாளர் திணைக்களத்துக்கும் கம்பெனி பதிவாளருக்கு அதுக்கு என்ன பேர் இருக்கு, கம்பெனி பதிவாளர் திணைக்களத்துக்கும் கம்பெனிக்கும் இடையில அந்த லீகலா கொண்டு போற வேலையை பார்க்கறது. சாதாரண செக்ரட்டரி வேற, கம்பெனி செக்ரட்டரி வேற. நீங்க அந்த படங்கள் எல்லாம் காட்டிக்க எம்டிக்கு பின்னாலே ஒரு செக்ரட்டரி ஒரு வடிவான பொம்பளை பிள்ளை தெரியும், அந்த பொம்பளை பிள்ளை இல்லை இது. சரி, இனி பாடங்களுக்கு போவோம். நாங்கள் இதுல என்னத்தை படிக்க போறோம்?